பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. இரட்சண்ய கொம்பாகும் வெற்றிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. இரட்சண்ய கொம்பாகும் ரட்சிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற அருமையான அந்த மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, கார்களிலே போய் கொண்டிருந்தாலும்
ஸ்டீரிங்கில் கை இருந்தாலும் ஆண்டவரே மனசானது வேறு பக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. ஐயோ என்ன செய்வேன், ஏது செய்வேன், எப்படி கடனை அடைப்பேன், எப்படி லோனை அடைப்பேன் என்று திகைத்து கொண்டிருக்க இந்த மனிதர் ஆண்டவரே கர்த்தாவே நீர் இருக்கிறீர், கர்த்தரின் அடைக்கலம் என் கோட்டை என்று உம்மை நம்பி ஆண்டவரை காரை ஒழுங்காக ஓட்ட இந்த மனிதனுக்கு புத்தியை கொடுப்பீராக. இவருடைய பாரங்களெல்லாம் கர்த்தர் சுமந்து கொள்வீராக. இந்த மாலை வேளிரும் நீர் எங்களுடைய கோட்டையாக அரணாக இருப்பீராக. ஆண்டவர் ஒருவரையும் கைவிடாதிருப்பீராக. உம்முடைய அனுக்கிரகம் தொடர்ந்து கிடைப்பதாக. சபைகள் உயிர் மீச்சு அடைவதாக. போதர்களுடைய குடும்பத்தை விசாரிப்பீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். கை கழுவா வீடில் அட்டமில்லையே, உள்ளத்தை கழுவா வீடில் மொச்சமில்லையே. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். என்னிடத்தில் என்ன குறை இருக்கு, உள்ளுக்குள்ளே 1000 கரை இருக்கு. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். ஆபேலின் ரத்தம் பேசினதிலும் இயேசுவின் ரத்தம் அதிகமன்றோ. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். என்னையை சுத்திகரிக்க ஆலை இருக்கு, என்னை சுத்திகரிக்க யார் இருக்கா. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். தேவனாய கர்த்தருக்கு சோத்திரம், பாவமற என்னை கழுவினாரே. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் இயேசுவின் இரத்தத்துக்கு மாத்திரம். சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். பரலோகம் போக நுழைவு சீட்டு, பரிசுத்தம் ஒன்றே இருப்பு சீட்டு. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9. இயேசு வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு 10 விசாரிப்புகிற இடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றான். கருப்பட்டி ஜூஸ். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டிலே முதலாக கலந்து கொள்கிறார். அந்த கல்யாண வீட்டிலே பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த திராட்சை ரசம் நல்ல ருசியாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஒவ்வொருத்தரும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் குடிச்சிட்டான். பார்த்து குடிச்சிட்டே இருக்கான். ஆக அங்கே ஒரு பெரிய டிமாண்ட் வந்துட்டு இப்போ ஆண்டவராகிய இயேசுனுடைய தாயார் இயேசுவை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருந்தபடினாலே இந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிற, இந்த தண்ணீரை கருப்பட்டி ஜூஸாக கொடுக்குற, இதுவரைக்கும் கிடைத்திராத ஜூஸ். அதாவது தண்ணீர் திராட்சை ரசம்னா அப்படி இயல்பான திராட்சை ரசம் கிடையாது. அதான் கருப்பட்டி ஜூஸ்னு ஆவியானவர் கொண்டு வர்றார். கருப்பட்டிக்கு நல்ல மகிமை உண்டு. இன்றைக்கி 1 கிலோ கருப்பட்டி 400 ரூபானா 4000 ரூபானாலும் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அந்த கருப்பட்டினுடைய மகிமையே வேறு. அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்த திராட்சை ரசம் அதனுடைய மகிமை வேறையாக இருக்கிறபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் கருப்பட்டி ஜூஸ்ன்னு சொல்கிறார். இது வரைக்கும் அந்த ஜூஸை குடித்தவங்க அந்த பந்தி விசாரிப்புக்காரனே என்ன செய்கிறான்னா அப்படி குடித்து பார்த்துட்டு அப்படியே மயக்கம் ஆகிட்டான். என்னடா இது கருப்பட்டி ஜூஸ் இப்படி இருக்குதே, கருப்பட்டி ஜூஸ் மாதிரி இருக்குதே, இது என்ன எங்கேருந்து வந்துச்சுன்னு அப்படி விசாரித்து பார்க்குறான். ஐயா, அங்கே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சார். எதுக்கு அந்த அற்புதத்தை செஞ்சார், எங்கே செஞ்சார்? ஒரு கல்யாண வீட்டில் செஞ்சார். ஏன் கல்யாண வீட்டில் செஞ்சார்? புதுமண தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போயிட்டுருக்கோம். நம்ம பிள்ளைகளை பெக்க போகிறோம், ரொம்ப இனிமையாக போகிறோம். புருஷன் பின்னாடி கை போட்டு புல்லட்டில் பறக்க போகலாம் அப்படிலாம் நினச்சிட்ருப்பா. இல்லை,
வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் எட்டி பார்க்கும். 40 வயசில் கஷ்டம் வரும், 60 வயசில் தள்ளாட வேண்டியிருக்கும், 80 வயசில் தள்ளாட வேண்டியிருக்கும். அப்போ இந்த திராட்சை ரசத்தை கருப்பட்டி ஜூஸை நினச்சிப்பார். உன் கல்யாண வீட்டில் அங்கே ஒரு குறை வந்துச்சு, இயேசுவானவர் கல்யாண வீட்டில் ஏன் ஒரு சடங்கு வீட்டில் ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு விருந்து வீட்டில் ஒரு பர்த்டே வீட்டில் ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கலாமா? இல்லை, கல்யாண வீட்டில் ஏன் தேர்ந்தெடுத்தார்? கணவன் மனைவி 2 ஒரு ஆணும் பெண்ணும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் வரும், வேதிகள் வரும், எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் திடன்கொள், நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உனக்கு நல்ல தண்ணி, அது மினரல் வாட்டர் நல்லா கிடச்சிட்டே இருக்குது, மினரல் வாட்டருக்கு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கருப்பட்டி ஜூஸ் தருவார். அதுதான், அதாவது நீ நினச்சி பார்க்காத அற்புதங்களை செய்வார். உனக்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீ தடுமாட்டிட்டு கிடக்கலாம், ஆனால் முட்டங்கால் போட்டு அங்கே நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். இங்கே தட்டுப்பாடு வந்தோன்னா அம்மையார் கை காட்டினாங்க, இயேசுவை கை காட்டினாங்க. அதே நிலைமையை தான் இன்றைக்கி நாங்களும் ஊழியக்காரர் செஞ்சிட்ருக்கோம். உனக்கு என்ன தட்டுப்பாடு வந்தாலும் அதனுடைய நீ எங்கே பார்க்கணும், மேலே நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பாரு. நீ இயேசுங்கிற பெட்டகத்தை வச்சுக்கிட்டு பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு என் ஊராக நீ அலைஞ்சிட்டு இருக்கா, அங்கங்கே என் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அவ்வளோ கடன், ஒன்றுமே வேண்டாம். ஏன் டெய்லி ஆண்டவருக்கு ஃபோன் பண்ணியா? ஆண்டவருடைய செல் நம்பர் வேணால் என்கிட்ட கேளு, தனியாக என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளு, நான் ஆண்டவருடைய செல் நம்பரை தாரேன். ஆண்டவருடைய செல்ஃபோனுக்கு நீ ஃபோன் பண்ணும்போது உனக்கு என்ன ஆயிடுதுன்னா கருப்பட்டி ஜூஸியா? அந்த இயல்பான தண்ணியை விட, இயல்பான திராட்சை ரசத்தை விட ஆண்டவர் கருப்பட்டி ஜூஸ் மாதிரி கொடுப்பாரியா, அழகான ஜூஸை கொடுப்பாரியா, வளமான வாழ்க்கையை கொடுப்பாரியா. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. அங்கே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி எத்தனையோ டாக்டர்கிட்ட போனால் எவ்வளவோ பீஸை கட்டி பார்த்தா, விற்றா ஒவ்வொரு இடத்த விற்று பார்த்தா, கடைசியில் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டாங்க. இவர்கிட்ட தான் எனக்கு வழி இருக்குது, இவர்கிட்ட தான் மீட்பு இருக்குது. உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், எனக்கு ஒரு நன்மை செய்யும் வரை எங்கும் போக மாட்டேன், எங்கும் போக மாட்டேன் ஒருவரை தவிர. ஏப்பா நீ 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறா, 20 வருஷத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறா? நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளுடைய பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. நீ எங்கே போனாலும் உனக்கு விடிவு இல்லை, ஏசுகிட்ட முடிவு இருக்குது. ஏன் நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா? நீ என்ன படித்தாலும் சரி, படிப்பு கேட்ட வேலை இல்லையா? நீ இயேசுவை தேடுறதுல அங்கே குறை இருக்குது. இன்னும் உனக்கு வீடு கட்ட முடியலையா? இயேசுவை தேடுறதுல உனக்கு குறை இருக்குது. அவருக்கு ஒரு கருப்பட்டி ஜூஸை வச்சுருக்காரு, தங்க கட்டியை வச்சுருக்கிறாரு, நீ அங்கே எடுத்து பாரியா. லெட்ரு போஸ்ட்மேனு இப்போ மதனுக்கு லெட்ரு வந்திருக்குன்னா மதன் பேரை பார்த்து மதன் வீட்டில் போட்டால் தான் ஐயா மதன் எடுத்து வாசிக்க முடியும். பக்கத்து வீட்டில் போட்டு போயிட்டானா என்ன செய்ய முடியும்? நீ பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் தட்டிட்டு கிடக்குறா. நீ ஆண்டவரை தட்டியா? ஆண்டருடைய விலாசம் இருக்கியா? ஆண்டருடைய முகவரி என்ன இருக்குன்னையா? உனக்கு முட்டங்காலியா? உன் ஜெபம்யா. காலையில் எழுந்தோன்னு ஜெபத்தை பண்ணு, ஆண்டவரே இந்த தண்ணீரை எனக்கு கருப்பட்டி ஜூஸாக மாற்றி தாங்க. மாற்றலைன்னா கேளியா? நாங்களாம் அதுதான் உயிர் பழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா, இது வரைக்கும் நடத்திட்டு இருக்காருயா. ஊழியக்காரனுக்கு பொத்துனேங்கிறது வரலையா, ஒன்றை விட அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேனா. ஆனாலும் என்ன செய்கிறோம், கருப்பட்டி ஜூஸ் ஆண்டவர் அப்பப்போ தந்து என்ன செய்கிறாருன்னா, மகனே மகனே திருப்தியட இந்தா ஜூஸ் பிடி, ஆண்டவர் தந்துட்டு இருக்காரு. இன்றைக்கும் உனக்கு கருப்பட்டி ஜூஸ் தர ஆண்டவர் தயாராக இருக்கிறாரு. உனக்கு வேலைங்கிற கருப்பட்டி ஜூஸ் வேணுமா? கல்யாணங்கிற கருப்பட்டி ஜூஸ் வேணுமா? குழந்தை பாக்கியங்கிற கருப்பட்டி ஜூஸ் வேணுமா? வீடுங்கிற கருப்பட்டி ஜூஸ் வேணுமா? அங்கே நோக்கி பாருயா. அங்கே தாயார் கண்காட்டினாங்க, ஏசுக்கிட்ட போப்பா, வேறு எங்கேயும் ஓடாதப்பா, இங்கே தான்ப்பா சரக்கு, உன் பக்கத்திலே இருக்குயா, உன் பைபிளுக்குள்ளே இருக்கியா, உன் வீட்டுக்குள்ளே இருக்கியா, உன் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் இருக்கியா. இந்த கருப்பட்டி ஜூஸை நீனும் பாருங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே ஆதியும் அந்தமாக இருக்கிற ஆண்டவரே. எந்த மனுஷனையும் விசாரிக்கிறவர் நீர் கர்த்தாவே, எந்த மனுஷனுக்கும் நன்மை செய்கிற நீர் ஒருவரே கர்த்தாவே. உம்மை விட்டு நாங்கள் தூரம் போய்விட்டோம் ஆண்டவரே, அலைந்து தெரிந்து விட்டோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் நீடிக்காதபடி இன்றைக்கும் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் கருப்பட்டி ஜூஸ் குடிக்க கிருபை செய்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.